அஷ்மிதா விஷ்ணு இஷ்யூ. இந்த இஷ்யூ பத்தி ஆல்ரெடி மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். இப்போ ரீசெண்டா முட்டி போட்டுட்டு என்னை விட்டுருங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், தெரியாம உங்க தங்கச்சிட்ட தப்பா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி கதறி இருப்பாங்க. அந்த வீடியோ வந்துருவேன். யாருடா இவரு அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் இவர் அந்த அளவுக்கு வைரல் ஆகல. ஆனா மேக்ஸிமம் நிறைய பொலிட்டிக்கல் சம்பந்தமா தெரிஞ்சவங்க, பொலிட்டிக்கல்ல கொஞ்சம் இன்வால்வ் ஆகியிருக்கவங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டா ரொம்ப ஃபயரா நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருப்பாரு. அதாவது விஜய்க்கு சப்போர்ட்டா ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசியிருப்பாரு. இவர் வந்து அதுக்கு முன்னாடி எப்படி இவர் ஃபேமஸ் ஆனார் அப்படின்றத விட நிறைய கிரிட்டிக்கல் இஷ்யூ நடந்திருக்குது. அமௌண்ட் இஷ்யூல இவங்க ஒய்ஃப் வந்து, அதாவது விஷ்ணுவோட ஒய்ஃப் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து ஆரம்ப காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அப்புறம் தான் வந்து இப்போ வந்து ஒரு ரிச் பொசிஷனுக்கு வந்திருக்காங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் நிறைய ஏர்ன் பண்றாங்க. அதுல வந்து இதுக்கு முன்னாடி இப்ப இந்த ப்ராப்ளம் நடக்குதுல, இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு. நிறைய 50 கோடிக்கு மேல வந்து ஏமாத்திட்டாங்க. அதாவது அந்த அஸ்மிதாவும் விஷ்ணுவும் சேர்ந்து வந்து நிறைய மக்கள் இருந்து ஏமாத்தான ஒரு இஷ்யூ, அது ஒரு கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி அஸ்மிதா விஷ்ணுக்கு வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு. இப்பயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒருத்தன் டைவர்ஸ் ஆயிட்டு திருப்பி சேர்ந்திருக்கான் அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள்ன்றப்ப அதை வந்து வேற யாரும் வந்து பார்த்துக்க வாய்ப்பு இல்லை. அவன் வந்து ஹஸ்பண்ட் தப்பே பண்ணியிருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற சுச்சுவேஷன்ல தான் அஸ்மிதா மேபி இருந்திருக்கலாம். இதுக்கு முன்னாடி டைவர்ஸ் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, அது நம்மளுக்கு வெளியே 1000 சொன்னாலும் அவங்க பர்சனல் லைஃப்ல இப்ப நடந்த இன்சிடென்ட் கூட கம்பேர் பண்ணி பாருங்க. நண்பனோட தங்கச்சிக்கிட்ட தப்பா பேசியிருக்காரு. இதுக்கு வந்து விஷ்ணு மேல மட்டும் பழிய போடுறதுக்கு வந்து நான் வந்து பேசல இப்ப. ஏன்னா விஷ்ணு வந்து தப்பா பேசியிருந்தாலும் அதுக்கு இடம் கொடுத்தது வந்து அந்த பெண் வந்து, அந்த பொண்ணு வந்து சேட் பண்ணிருக்காங்க. அவனுக்கு வந்து ஃப்ளர்ட் பண்ணிருக்கலாம், அந்த பொண்ணு வந்து இடம் கொடுத்துருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து இந்த மாதிரி பேசியிருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால விஷ்ணு மேல மட்டுமே பிளைம் பண்றது எதுவும் தப்பாப்படுது. பட் ஆனா வந்து விஷ்ணு வந்து இப்பேற்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து டைவர்ஸ் ஆகி திருப்பி சேர்ந்திருக்காங்க அப்படின்னா அவன் வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது தப்பான விஷயங்களை பண்ணியிருந்தாதான் அது வந்து டைவர்ஸ் லெவலுக்கு போயிருக்கும். ஒரு பியூர் லவ். இவங்க எப்படி ஃபேமஸ் ஆனாங்க அப்படின்றதுக்கு ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, நீங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னான்னு தெரியல, அவங்க ஒய்ஃப் வந்து சோபால உட்காந்துருப்பாங்க. ஒரு சாக்கு நிறைய மூட்டை நிறைய ரோஜா பூக்களை வந்து எடுத்துட்டு வந்து அப்படியே அவங்க மேல கொட்டுவாங்க. கொட்டி அதை வந்து அவங்க காதல வெளிப்படுத்துவாங்க விஷ்ணு. அந்த வீடியோ நீங்க பார்த்துருக்கலாம். அதுல இருந்து தான் இவங்க வந்து வெளி உலகத்துக்கு மேக்ஸிமம் நிறைய, எனக்கே மேபி அது மூலியமா தெரிய வந்துச்சு. அப்பயும் வந்து ஹைக் ஆகல. இந்த இஷ்யூ வந்தவங்க அப்புறம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வீட்டுல எல்லாம் கேட்டது எல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. எதனால அந்த ரோஜா பூ மூட்டையை எடுத்துட்டு போய் ஒய்ஃப் மேல கொட்டி ஏதோ அவங்களுக்கு காதல் வெளிப்படுறதுனாலதான் மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கு. இந்த பிரச்சனையில இவர் மாட்டதுக்கு முன்னாடி இவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா, விஜய்க்கு சப்போர்ட்டா ஆளுங்கட்சியை நல்லா எதிர்த்து பேசியிருக்காரு. ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசுனதுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுனால ஒருவேளை அரசியல் பின்புலம் இருக்குமோ அப்படின்ற நிறைய சந்தேகங்கள் வந்து பொலிட்டிக்கலா சந்தேகங்கள் வந்து வைக்கப்படுது. இந்த வீடியோ வைரலா வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் அடி வாங்கின வீடியோ இருக்குல்ல, இந்த வீடியோ வெளியே வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சொல்றாங்க. மேபி ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 50 கோடி பக்கம் ஏமாத்தி இருக்காரு. அதை மறைக்கிறதுக்கு இவங்களே பிராங்க் பண்ணலாம், மேபி அதை டைவர்ட் பண்றதுக்கோசம் இதை பண்ணலாம்னு சொல்றாங்க ஒரு தரப்பினர். அரசியல் ரீதியா தளபதி விஜய் கட்சியில இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து திமுக தான் படுறது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிவிகேக்கு சப்போர்ட்டா அவர் பேசினதுனால இது அரசியல் ரீதியா வந்து அவங்க பண்ணிருக்க வாய்ப்புன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஆனா இப்ப நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இதை வந்து இப்ப இந்த பிரச்சனையெல்லாம் இதை போய் ஆராய்ஞ்சிட்டு இருக்கலாம் மேட்டர் கிடையாது. இதை அரசியல் ரீதியா நாம கொண்டு வரோம். இந்த இஷ்யூவை அரசியல் ரீதியா பார்க்கணும் அப்படின்னா விஷ்ணு அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட்டா ஆளுங்கட்சியை எதிர்த்து இருக்க கூடாது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா எதுக்காம இருக்க முடியாது. ஏன்னா இந்த வயசு, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 35 வயசுக்குள்ள இருக்கிற இளம் தலைமுறையினர் வந்து சட்டசபையில இருக்காங்க வச்சுக்கோங்க. ஒரு டைம் வந்து விஜயகாந்த் வந்து நாக்கு துருத்திட்டு ஒரு டைம் சண்டை நினைச்சுங்களா, அதெல்லாம் வந்து 0.01% தான். நம்மள மாதிரி ஆட்கள் வந்து சட்டசபையில போய் இருக்கும்போது அங்க அடிதடி நடக்கும், அங்க வந்து கலவரம் நடக்கும், அடிச்சுட்டு மண்டையை உடச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இந்த வயசுல பணம் வந்தா அது தப்பு பண்ண தோணும், இந்த வயசுல கோபம் வந்தா அதை அடக்க முடியாது. அதனாலதான் சொல்றேன்,
என்னோட கருத்து இது. விஜய் வந்து அரசியல் வர்றது நல்ல விஷயம் தான். விஜய் மூலியமா அவர் போற இடங்கள்ல ஆளுங்கட்சி வந்து அந்த தப்ப சரி பண்றது ட்ரை பண்றது ஒரு அரசியல் களம் வந்து நல்ல சூழ்நிலையை உருவாக்கலாம். பட் ஆனா வந்து விஜயோட நிர்வாகிகளும் சரி, விஜயோட கட்சி பின்புலமும் சரி, ஒரு அரசியல் கட்டமைப்பை ஏற்படுத்துறது ரொம்ப கடினம்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சின்ன சின்ன பசங்க தான் வந்து நிர்வாகிகளாவோ, சின்ன சின்ன பசங்கள் தான் வந்து தலைவர்களாவோ நியமிக்கப்படும் போது இந்த பிரச்சனைகள் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அரசியலுக்கு உள்ள வரதுக்கு முன்னாடியே இவ்வளவு பிரச்சனையா அப்படின்ற ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி வரும் ஆளுங்கட்சி. அதை குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி விடுறது நம்ம தளபதி ரசிகர்களோட தலைவர்கள் தான், நிர்வாகிகள் தான். அது ஒண்ணுதான் வந்து டிவிகேல குறைன்னு நான் சொல்றேன். என்னோட சார்பா என்ன சொல்றேன் அப்படின்னா, டிவிகே வந்து கூட்டணி கட்சி வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டணி ஆட்சி வச்சு இந்த தேர்தலை எதிர்கொண்டாங்க அப்படின்னா ஏதாவது வந்து எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஏதாவது சீட்டு ஜெயிக்கவோ இல்ல வந்து முதலமைச்சராக கூட எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த மாதிரி கட்சி நிர்வாகிகளையும் தலைவர்களையும் வச்சுட்டு அவர் வந்து அரசியல் பண்றது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். 2026 தாண்டி அடுத்த எலெக்ஷன்ல கூட இது வந்து மிகப்பெரிய பின்விளைவா அவர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்றதுக்கு நிறைய இன்சிடென்ட் அவருக்கு எதிராக வந்து உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. மேக்சிமம் வந்து இதை எடுத்துக்கங்க. இதுக்கு முன்னாடி நிறைய நிர்வாகிகள் டிவிகேல நிறைய இன்சிடென்ட்ல மாட்டிருக்காங்க. இந்த மாதிரி பெண்கள் விஷயத்திலும் சரி, பண விஷயத்திலும் சரி மாட்டிருக்காங்க. அதை வந்து இது எதுக்கு டிவிகேக்கு சாதகமா அமையுமான்னு பாத்தீங்கன்னா அமையாது. டிவிகேல இருக்கிற இளம் தலைமுறையினால வந்து டிவிகேக்கு சாதகமா அமையுமான்னு பாத்தீங்கன்னா அமையாது. ஏன்னா டிவிகேல இருக்கிற இளம் தலைமுறையினாலதான் பிரச்சனையே டிவிகேக்கு. அவங்க கூட்டணி கட்சி வச்சு ஆட்சி முடிச்சாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அரசியல்ல அனுபவம் மிக்கவர்கள் வந்து அங்க கலந்துரையாடும் போது எது பண்ணா கட்சிக்கு சேஃப், எது எப்படி பண்ணணும்னு அந்த அனுபவம் இருக்கும். ஏன் வந்து மக்கள் வந்து என்னதான் வந்து மாறினாலும் இந்த திமுக அதிமுக விடமாட்டாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அரசியல் கட்டமைப்பு இருக்கு. இப்போ அதிமுக கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலிந்து அந்த இடத்த வந்து விட்டாலும் டிவிக்கே அந்த இடத்த பிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது அரசியல் அனுபவம் மிகுந்த ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சா மட்டும்தான் முடியும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூ, அதாவது டிவிக்கேல எல்லாருமே போடுவாங்க, எல்லா ஃபேன்ஸுமே வந்து டிவிக்கு சப்போர்ட்டா வீடியோ போடுவாங்க. அவன் ஏதாவது ஒரு தப்புல மாட்டுவானா திராவிட கட்சிகள், எதிர்கட்சிகள், எந்த கட்சிகளும் வந்து உன்னிப்பா கவனிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து காலகாலமா எத்தனையோ வருஷமா வந்து கட்டமைச்சு உருவாகின ஒரு திராவிட கட்சிகளை எதிர்த்து வரதான் புதுசா வரான் அப்படின்னா அவனை அழிக்கிறதுக்கு அது எப்படி எந்தெந்த பாயிண்ட்ல இருந்து அப்படிதான் பார்ப்பாங்க. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஃபேன்ஸும் வந்து டிவிகள் இருக்க ஒவ்வொரு ஃபேன்ஸும் டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஒவ்வொரு ஆளும் வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்துல அவங்களோட சோசியல் மீடியால வெளியிடுற ஒவ்வொரு வீடியோக்கள்லயும் அவங்களோட பர்சனல் விஷயம் கூட கரெக்டா இருக்கணும். அப்படி கரெக்டா இருப்பாங்கன்னு பார்த்தா இருக்க மாட்டாங்க. இந்த இஷ்யூலாம் வர்றதுனாலதான் டிவிக்கு நெகட்டிவ் ஷேட் அதிகமாகும். இந்த வீடியோ மூலயமா நான் என்ன சொல்லிடுறேன்னா, அந்த அஸ்மிதா விஷ்ணு விட்டுருங்க, அவங்க லைஃப் வந்து அது ஒரு இந்த மாதிரி வந்து, ஏன்னா வந்து அந்த விஷ்ணுவோட நிலைமையில யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த நிலைமையில மாட்டிக்கிட்டீங்க, உங்க வந்து போன்ல வீடியோ எடுக்கிறாங்க. வீடியோ எடுக்கப்ப உசுரே போனா கூட நான் தப்பு பண்ணேன், அந்த பொண்ணுகிட்ட வந்து தப்பா நடந்துட்டு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதாவது நம்மளுக்கு எந்த ஃபேன் ஃபாலோவும் இல்லாத பர்சனே ஒத்துக்க மாட்டாங்க. ஆல்ரெடி லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஃபேம் பர்சன் வந்து ஒரு வீடியோல வந்து நான் வந்து ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துட்டேன், ஃப்ரெண்டோட தங்கச்சிட்டே தப்பா நடந்துட்டேன்னு ஒத்துக்குவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு தப்பா இருக்குது, ஏதோ ஒரு பின்னாடி இது பிராங்க் மாதிரி இது வந்து இதுக்கு பின்னாடி வேற ஏதோ பிளான் போற மாதிரிதான் எல்லா மக்களுமே வந்து சிந்திக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த இன்சிடென்ட்டை நம்ம பெருசா வச்சுட்டு அவங்க விஷயத்தை வந்து பெருசா பேசி அவங்கள நெகட்டிவ் ஃபேமா இருந்தாலும் சரி அதை பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுவேன். இந்த இன்சிடென்ட்டை வச்சு நம்ம ஒண்ணு கத்துக்கலாம் அப்படின்னா டிவிகே ஃபேன்ஸ் தான் கத்துக்கணும். டிவிகே ஃபேன்ஸ் நீங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும்னு கத்துக்குங்க. டிவிகே ஃபேன்ஸ் இந்த இன்சிடென்ட் மூலயமா நீங்க எவ்வளவு அரசியல்ல நேர்மையா இருக்கணும்னு கத்துக்குங்க. டிவிகே ஃபேன்ஸ் இந்த இன்சிடென்ட் மூலயமா நீங்க அரசியல எப்படி கட்டமைக்கணும், எப்படி அனுபவம் மிகுந்த ஒரு மெச்சூர் பர்சனா நடந்துக்கணும்னு சொல்லி கத்துக்குங்க. அதுதான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து ஒரு புதுசா ஒரு அரசியல் கட்சி வருது, அந்த அரசியல் கட்சியால நிறைய மாற்றங்கள் வந்து பாசிட்டிவா நடக்குது. அதாவது அவங்க பண்ணல, அவங்க வந்து ஒரு இடத்துக்கு, அதாவது டிவிகே விஜய் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆளுங்கட்சிக்கு நெகட்டிவா ஏதாவது இருக்கா அதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லி அரசியல் பண்ணுவாங்க. அதை சரி பண்ணணும்னு சொல்லி பார்ப்பாங்க ஆளுங்கட்சி. அப்படிங்கிறப்ப இது ஒரு நல்ல அரசியல் களமா, அரசியல் சூழலா மாறுமே தவிர இதை வந்து நீங்க டிவிகேவை எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அடிச்சு போடல தட்டி படுக்க வைக்கிற மாதிரி நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது இப்ப நம்ம வந்து இப்ப நம்மளால அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்க முடியாதுப்பா,
அந்த அளவுக்கு நான் ஒழுக்கமானவன் கிடையாது, அந்த அளவுக்கு நேர்மையானவன் கிடையாது அப்படின்னா நீங்க டிவிகேல இருந்து விலகி இருக்கிறது நல்லது, சோசியல் மீடியால இருந்து விலகி இருக்கிறது நல்லது, இல்ல டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசாம இருக்கிறது நல்லது. டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களை கண்காணி 3வது கேமரா வந்து உங்களை கண்காணிச்சுட்டே இருக்கும். நீ எதில் மாட்டுவ, இதுல மாட்டினா ஒன்ன வச்சு அந்த டிவிகேவை அடிக்கணும் தான் பார்ப்பாங்க. இதுதான் அரசியல். இந்த அரசியலை புரிஞ்சிக்காத வரைக்கும் இந்த மாதிரி நடுத்தர வர்க்கத்துல எவன் தப்பு பண்ணாலும் நார் அடிச்சிருவாங்க. அப்படிங்கிறப்ப இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துட்டா வந்து டிவிகே கட்சிக்கு ஒரு சேஃப் ஜோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை புரிஞ்சிக்காம நீங்க வந்து நீங்க பண்றதுல தப்பே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டிவிக்கே எந்திரிச்சு நிக்கவே நிக்காது, அப்படியே படுத்துரும். இதுக்காக வந்து டிவிகே சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு பார்த்தா டிவிகே சப்போர்ட் பண்றேன். நான் வந்து விஜய் ஃபேன் தான், பட் ஆனா வந்து டிவிகேக்கு நான் ஓட்டு போடணும் பார்த்தா கேள்விக்குறிதான். இங்க நான் வந்து எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா டிவிகேக்கு ஒரு அரசியல் பின்புலம், ஒரு அனுபவம் இருந்த ஒரு அரசியல் பின்புலம் வேணும் அப்படின்றத எதிர்பார்ப்பேன். அது இருந்துச்சுன்னா மேபி ஓட்டு போட யோசிக்கலாம். ஆனா வந்து நான் வந்து டிவிகே விஜய் ஃபேன் அப்படின்றதுனால விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்லாம் இல்ல. விஜய் கட்சியில விஜய் வந்து அரசியலுக்கு வர்றது அரசியல் களத்திற்கு நல்லது, மக்களுக்கு நல்லது. ஆனா விஜய்க்கு வந்து ஓட்டு போடுறதுக்கு அது வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற சூழ்நிலை தான் இப்ப நிலவிட்டு. கொஞ்சம் அரசியல் தெரிஞ்சவங்க கூட வந்து டிவிகேக்கு ஓட்டு போட யோசிப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த இன்சிடென்ட் தான். இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது அது வந்து ஒரு இப்ப வந்து டிவிகே வந்து ஃபேன் பேஸ்ல வந்து அரசியலுக்கு வந்துருச்சு அப்படின்னா டிவிக்கே ஃபேன் பேஸ் வச்சு அரசியலுக்கு வந்துருச்சு, ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா பல பிரச்சனைகள் வரும். இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆயிட்டாங்க அப்படின்னா இப்ப இருக்கிற திராவிட கட்சிகளே வச்சிருக்காங்க, எல்லாருமே சேர்ந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. டெய்லி பிரச்சனை நடக்கும், டெய்லி வந்து ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுவாங்க, டெய்லி ஏதாவது ஒரு ஆளுங்கட்சி, அதாவது விஜய் வந்து முதல்வராக ஆயிட்டு நிறைய பிரச்சனை நடக்கும். அதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு இப்ப இருக்கிற அனுபவம் இல்லாத தலைவர்களும் அனுபவம் இல்லாத நிர்வாகிகளும் சரிப்பட்டு வர மாட்டாங்க. வெறும் ஃபேன்ஸை மட்டுமே வச்சு அரசியல் பண்ண முடியாது. ஃபேன்ஸை மட்டுமே வச்சு அரசியல் பண்ணலாம், ஆனா வந்து அது காலப்போக்கில் டக்குன்னு அழிஞ்சிடும், கோபுரம் டக்குன்னு விழுந்துடும். இதை புரிஞ்சுக்கிட்டு டிவிக்கே கட்சியில் இருக்க ஃபேன்ஸும் சரி நிர்வாகிகளும் சரி நீங்க உங்களோட நடத்தையை மாத்திக்கிறது நல்லது. இல்லைன்னா உங்களால மாத்திக்க முடியலன்னா விலகி இருக்கிறது நல்லது. இதைதான் இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன். எதுவுமே தெரியாம இப்ப வந்து விஜய் ஃபேன்ஸ் இப்ப நம்ம அளப்போர் கலப்போர் சேனல் மூலியமா ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே வந்து விஜய் ஓட்டு போடு விஜய் போடுன்னு சொல்றாங்க. பட் ஆனா ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னா வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவோ இல்ல வந்து அந்த கோட்பாடுகளை பத்தி இது பண்ணவோ சொல்ல புரியல. இது வந்து நான் விஜய்க்கு அகைன்ஸ்டா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. அதுதான் அந்த பக்குவத்தை வந்து வளர்த்துக்கணும். நம்ம இருக்கிற இளைஞர்கள் அந்த அரசியல் அறிவு வந்து கொஞ்சமா வளர்த்துக்கணும். அதை வந்து இல்லாம இங்க அரசியல் செஞ்சு நீடிக்கவே முடியாது. இந்த இன்சிடென்ட்டை பத்தி உங்களுக்கு என்ன கருத்து இருக்கு? பொலிட்டிக்கல் ரீதியா இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்குமா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அவங்க பர்சனல் லைஃப் தான் வேணும், அவங்க பர்சனல் லைஃப் பத்தி டீட்டெயிலா வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா அது வேஸ்ட் ஆஃப் டைம். இது வந்து ஒரு அந்த அவன் நல்லவனோ கட்டவனோ அவனை ஃபேம் பண்ணி நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்க போறது இல்லை. அது மூலியமா நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்ட்டு தான் மேட்ரு. ஓகே, ஒரு தப்பான நோக்கத்துல வந்து நம்ம வந்து பேசுறாங்க அப்படின்னாலே ஈஸியா பிளாக் பண்ணிட்டு போயிடலாம். அது வந்து இடம் கொடுக்கவே தேவையில்லை, அதுக்கான அவைலபிலிட்டி இருக்கு சோசியல் மீடியால இருக்கு. நீங்க பிளாக் பண்ணிட்டு போகலாம், ரெஸ்ட்ரிக்ட் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். அவங்க மெசேஜ் பண்ணா நம்மளுக்கு ரிசீவ் ஆகாத மாதிரி அவங்க என்ன மெசேஜ் பண்றாங்க அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு ரீப்ளை பண்ணாத ஆப்ஷன் கூட இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கப்ப இது வந்து எப்படி பார்த்தாலும் இந்த இன்சிடென்ட் வந்து ஏதோ ஒரு டிராமா உள்ள இருக்குதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்களுக்கு இருக்கு. அதனால அதை பெருசு பண்ண வேணாம். அது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம், அது மூலயமா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கு பின்னாடியும் பல அரசியல்கள் இப்போ நிலவ ஆரம்பிக்கும் இனிமே. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.